ஹலோ விவர்ஸ், இன்றைக்கி ஹெல்தி ஹோம் சமையலில் நம்ம பார்க்க போகிற ஐட்டம் இடியாப்பம். அது செய்ய தேவையான பொருள் 1 டம்ளர் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இது எந்த டம்ளரால் எடுத்தனோ அதே டம்ளரால் 1.5லேருந்து 2 டம்ளர் தண்ணி வச்சுக்கலாம். அடுப்பில் நான் 1.5 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த தண்ணியில் 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா தண்ணி கொதிச்சுட்டு எப்போதுமே இடியாப்பத்துக்கு மாவு எடுக்கும்போது அதை நல்லா சலிச்சுக்கணும். கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் சரி தான், வீட்டில் நம்மளே அரைச்ச மாவாக இருந்தாலும் சலிச்சாதான் இடியாப்பம் புளியும் போது அடப்பு இல்லாமல் வரும். இப்போ இந்த கொதிச்ச தண்ணியை மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறிக்கலாம். முதல்ல 1 டம்ளர் ஊற்றி கிளறிக்கோங்க. நல்லா கிளறினதுக்கப்புறமா ஒரு 1/4 டம்ளர் ஊற்றுங்க. அதுக்கப்புறம் நல்லா கிளறுங்க. மாவு நல்லா கிளற கிளற உங்களுக்கு திக்காகவும் நல்லா உருட்டுற மாதிரி வரும். ஏன்னா ஒரே தடவை தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா மாவு தண்ணி ஆகிடும். இப்போ அடுத்தது நான் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். இதில் இப்போ கிளறிக்கிட்டே இருக்கணும். இந்த மாவை விடாமல் கிளற 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 மாவு சேர்ந்து நல்லா உங்களுக்கு திக்காகி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி வரும். இதை மாதிரி நம்ம மாவை கிளறிக்கிட்டே இருக்கும்போது ஃபஸ்ட்டு பொல பொலன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆக ஆக மாவு நல்லா பிடிக்கிற அளவுக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், மாவு நல்லா சேர்ந்து வர ஆரம்பிச்சிட்டு மாவை இது மாதிரி கை வச்சு அழுத்தும் போது சாஃப்டாக இருக்கணும். தொடும்போதே சாஃப்டாக இருக்கணும். கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா லைட்டாக பச்சை தண்ணி தெளித்து இன்னும் கொஞ்சம் பிசைஞ்சுக்கோங்க மாவை. அடுத்ததாக இடியாப்பொருள், இதே மாதிரி இடியாப்பொருள் எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன ஓட்டை இருக்கும். முதல்ல அதில் நல்லா எண்ணெய் தடவிக்கலாம். அப்போ தான் இடியாப்பம் நல்லா ஒட்டாமல் வரும். அதே மாதிரி பிளேட்லேயும் லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாம். அடுத்ததாக இடியாப்பொருளில் 3/4 மாவு போட்டுக்கோங்க. இப்போ இடியாப்பம் புளிய ஆரம்பிக்கலாம். இதை மாதிரி இடியாப்பத்தட்டில் புளியும் போது உங்களுக்கு மாவு புளிய ஈஸியாக இருந்ததுன்னா அப்படியே புளிஞ்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு டைட்டாக இருந்த மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் பச்சை தண்ணி தெளித்து மாவை கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் புளிஞ்சிங்கன்னா நல்லா வரும். நான் இதை மாதிரி இடியாப்பத்தட்டில் புளிகிறேன். இட்லி தட்டு இருந்தால் இட்லி தட்டில் கூட புளிஞ்சிக்கலாம். அடுத்ததாக இந்த மாதிரி புளிஞ்சிட்டு இட்லி பானையில் தண்ணி கொதிக்க விட்டுக்கலாம். அடுத்தது புளிஞ்ச இடியாப்பத்தெல்லாம் இட்லி பானையில் வச்சு வேக விட்டுக்கலாம். இப்போ இட்லி பானையில் வச்சாச்சு. 10 நிமிஷம் இதை வேக விட்டு எடுத்துக்கலாம். பத்து நிமிஷம் ஆகிட்டு வெந்துட்டான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ இடியாப்பம் நல்லா வெந்துட்டு எடுத்துட்டு ஒரு தட்டில் கொட்டிக்கலாம். இதை சாஃப்டான வாசனையான இடியாப்பம் ரெடி ஆகிட்டு. இடியாப்பம் புளியறது ரொம்பவே ஈஸி. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் அது ஈஸியாகவே வரும். 1 டம்ளர் மாவுக்கு இதை மாதிரி 8 இடியாப்பம் வரும். இன்னொரு சுலபமான வீடியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சித்ரா. அன்பால் இணைவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். இன்றே இணைந்திருங்கள் ஹெல்தி ஹோம் சமையலோடு.